இல்லை அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னுக்கு சண்டை ஏற்றுட்டாங்களா அவங்க. ஆமாம். அப்போ சண்டையானதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க. இந்த பசங்கெல்லாம் வந்து அப்படியே தசுங்கிறாங்க பிடிக்கிட்டு ஓட்டம் பிடிக்கிறதுக்கு. ஓ, இப்போ நீங்கள் போயிட்டு வந்துருக்கிற அந்த கட்டத்துலேயும் ஒரு தடுமாற்றத்தில் இருக்காங்க. ஆமாம், அதில் இந்த வெவ்வேறு ஆளுங்கள்லாம் வந்துட்டு இந்த பிள்ளைங்க கொண்டையும் பார்த்த ஆளுகள்லாம் வந்துட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்கல அப்படியே எப்படி வெளில கொஞ்சம் வெளி நகர பார்க்குறாங்க. ஊருக்கு போனங்க என்ன வந்துருச்சு. அதில் வீரப்பாங்கிட்ட உட்காந்து கவுண்டரே எல்லாம் இப்படி கொஞ்சம் பம்பிள் போய் மாட்டி செத்து போயிடுவாங்களாட்டு இது கவுண்டரை அப்படி விட்டு. சரி நாங்கள் வேணால் கரெக்டாக லிங்க் வச்சு பத்திரிக்கையாளர் வர சொல்கிறேன் கவுண்டரை. இந்த காட்டு விட்டு வெளியே மட்டும் இவங்களை கொண்டு விட்டுருங்க கவுண்டரை. இன்னைக்கு சாயங்காலம் வந்து எப்படி ஏற்பாடு பண்ணி இவங்களை வெளியே தாட்டி விட்ருங்க. நாங்கள் வெளியே போனால் வம்பாய் போவோங்க. ஆமாம், ஏன்னா எனக்கு அதுக்குள்ள இந்த வம்பை கொண்டு போய் விட்றீங்க. எனக்கு இந்த வம்பே வேண்டாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறம்ப சந்திர அவனை பிடிச்சி பண்ணிட்டு போய்ங்க. எனக்கு வேண்டாம் சாமி இந்த வம்பு அப்படின்னு பேசுகிறேன். அப்படின்னு பேசி போட்டு அது பாருங்க அந்த நேரமோ என்னமோ எல்லாம் வந்து மாட்டுது. நான் அன்றைக்கி என்னென்னா எதுக்கோ ஒரு ஆடு கொஞ்சம் ஆடு 1-2 காணமுன்ட்டு என்னமோ வேணும் மறுபடியும் போவோம். ஆடு வந்து போட்டு வீட்டுக்கு 1-2 காணமுன்னா பட்டி புட்டியே போவோம். நம்ம பக்கத்தில் வழியில் பட்டியில். ஆமாம், ஏதோ ஒரு பட்டிக்குள்ளே இருக்குமா காட்டுக்குள்ளேயே ஏதோ நாய் போச்சா இது நாய் நெறி பிடிச்சிச்சான்னு பார்ப்போம். அப்படி எல்லா பட்டியும் போய் விசாரி. அப்போல்லாம் ஃபோன் போய் இல்லைங்களா வெட்டி பேட்டை தூக்கி நடந்தே போகிறதா. இருட்டுனாலும் 8 மணி ஆனாலும் 8 மணி ஆனால் லைன்னு இருக்குது பட்டி வரைக்கும் போய் யார் விட்டில் இருக்கு அது 1-2 பைத்தியங்களாட்டு போயிருங்க. ஆடு மாறி மாடு மாறி. ஆமாம், அப்படி போயிட்டு இருக்கிற சமயம் கரெக்டாக அன்னைக்கு தந்திரம் தோட்டத்துக்கும் போகிறோம். 2 ஒன்றாவது ஆடு மாதிரிட்டு அது பக்கத்தில் பட்டியெல்லாம் பார்க்கணுமில்ல. பட் எங்கேயோ ஒரு பட்டியலுமே நம்ம ஆட்டை காணணும் ஐயா அப்படி ஓட்டு போகிறோம். அதுக்கு மேவகத்து பட்டியில் அந்த ஆடு இருக்குது. அந்த பட்டிக்கு போகல. இங்கே போனால் இந்த 3 பசங்களும் உட்கார வச்சுக்கிறோம் வீட்டில் சந்திர வீட்டில். ஐயோ எதுக்கு இந்த பசங்களுக்கு கொண்டு உட்கார வச்சுக்க பத்திரிக்கையாளர் வர்றாங்க இவங்கெல்லாம் வெளியே போகிறேங்கிறாங்க. வாடா அது மட்டும் போயிட்டு வரலாம். போயிட்டு வரும்போது ஒருத்தன் தான் வந்தாவோன்னு இங்கெல்லாம் கார் வரும் அப்படி போயிடுவாங்க அப்படிங்கிறான். யோ வம்பளியே தான் நீ போய் மாட்டுவியாட்டு கரும்பு பிடிச்சவனே அப்படின்னு பேசுகிறேங்க. என்னையோட வாட நான் அங்கேருந்து வரும்போது ஒருத்தன் தான் வரேன் நமக்கு பயமாதுறாங்கிறேன். சரி போகிறேன் போய் கரும்பு பிடிச்சா சரி ஏதோ போய் சரண்டராகிறோமுங்கிறாங்க. போட்டு போ பசங்களாம் போய் எங்கேயும் பொழைச்ச மாதிரி இருக்குட்டு போ அப்படியும் போட்டுங்க. அந்த மாகாளியம்மன் கோயில் ரோட்டில் கூட்டிகிட்டு போகணும். அது ஒரு ஒரு தோட்டத்தை சொன்னால் அங்கே கார் வரும்னு சொல்லி இந்த பசங்க 3 பேர்த்துக்கு கூட்டிட்டு போய் நாங்கள் உட்காந்து 2 மணி நேரமாக குச்சிருக்கிறோம். எங்களுக்கு பயம் கார் வருமா போலீஸ் வருமா இல்லைன்னா வில்லகு மாட்டிருக்கு நம்ம இங்கேயே மாட்டிக்க மாட்டிருக்குது அப்படின்ட்டுங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே எல்லாம் சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி நான் பத்திரிக்கையாளர் பிடிச்சி ஏற்பாடு யார் இந்த நெற்றிக்கன் பத்திரிக்கை அந்த ஒரு இத்தனை வாரத்தை ஒருத்தமா அந்த பாயம்புலின்ட்டு ஒரு கொள்ளைய ஒருத்தன் அவனை வச்சு அவங்க ஏற்பாடு இதை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவன் ஒரு வெள்ளை கலர் அம்பாசிட் கார் வருது. நாங்கள்லாம் வீட்டுக்கு கார் வர முடியாது அங்கே தான் வரும். அது சாயந்தரம் வீட்டுக்கு அந்த பக்கம் 3-4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கங்க வருது கார். கூட்டி போய் உட்கார வச்சு நாங்களும் ஒளிஞ்சு உட்காந்துருக்குறோங்க இருட்டுக்குள்ளே. எந்த கார் வருது எப்படிக்காங்கிறது போலீஸ் வண்டி வருதா வெளிச்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க பத்திரிக்கையாளர் வண்டி வருதானே இந்த இடத்துல தான் கார் வந்து நிற்கும்னு சொல்லி வைக்கிறாங்க. கார் வந்து அங்கே நின்றுச்சு. இருட்டு இல்லைங்க இருட்டு. நாம் இருட்டுக்குள்ளே போவோம் அவி போக முடியாதுல்ல. அது வெளியே வந்துட்டாங்க. காருக்கு உள்ளுக்கு லைட் எரியுது. ஷாப் லைட் சிறுசை ஒன்று பார்த்து ஷாப்பு ஏதோ ஒன்று எரியுது. 2 பேரும் 3 பேரும் வெளியே வந்து நிற்கிறாங்க. காரை விட்டு இறங்கி. ஆமாம் நின்று மொனமொனான்ட்டு இருக்காங்க அவங்களுமே. நாங்கள் அப்படியே ஒழிஞ்சிட்டே பக்கமாக போயிட்டோம். ஏங்க நம்மளுக்கும் உசுறு பயம் இல்லையா? கண்டிப்பாக போலீஸ் தானே டொப்புன்னு ஓட்டு பண்ணிட்டு விஷயம் முடிஞ்சு போகும்ல. போய் பார்த்து சரி இவங்க போலீஸ் யாரும் போய் இல்லை இவங்க கூட்டிகிட்டு போக பண்ணுறது இதான் அப்படி இவனை தான் முடிக்கூட்டு சாயந்தரம் தான் மின்னுக்கு போய் பாரு நீ தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணுற எடுத்து மின்னுக்கு வந்த போய் பாரு. அப்புறம் போய் பார்த்து போட்டு கூப்பிட்டான். அப்புறம் அந்த பசங்களை ஏற்றி தாட்டி விட்டாச்சு. அவங்க வீரப்பங்கிட்ட போய் பேசினாங்களா? அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. அது ஏன்னா ஏற்கனவே பேசி தான் முடிவு பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல பசங்களை தாட்டி விடுறோம் கூட்டிகிட்டு கொண்டு சரண்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. பேசியெல்லாம் முடிவு பண்ணி தான் தாட்டினது. அங்கிருந்து பசங்களை அனுப்பி விட்டாங்க. இவன் போய் கார் எடுத்துகிட்டு போயிருக்கான். வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். கார் போய் எடுத்துட்டு வந்தவங்க அவங்க அந்த பத்திரிக்கையாளங்க. அதான் அவங்க சந்திரனுடைய பொறுப்பு இந்த பசங்களை கொண்டு போய். ஆமாம்
சந்தனத்தை திரும்புறப்பில் அவங்ககிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். பதனமாக காரில் ஏற்றி விட வரைக்கும் சந்தனோட லிங்க்கு அன்றைக்கே லிங்க் ஆகிட்டானா, நம்பர் ஆகிட்டான் அவங்க கம்பெனி நம்பர் ஆகிட்டா. அதுலேருந்து போலீஸார் அதிகமாக மிரட்டுறான். அன்னைக்கு ஆட்டை பார்த்துறீங்களா? நைட்டு திரும்பி தேடி ஆட்டை பட்டி கண்டுபிடிச்சிங்க? ஆட்டைக்கு போய் கண்டுபிடிச்சி இங்கே போய் 2 மணி நேரம் உட்காந்துருந்து மணி 11 முடியாது முடிஞ்சது உன்னே போய் போகிறதுங்க. அப்புறம் அவனை கொண்டு அவனை விட்டு போட்டு நான் அப்போலேருந்து தாட போகிற குண்டு கல்லுங்க நடந்து தானே பேட்டரி போட்டு கல்லுக்குள்ளே ஊட்டிட்டு வந்து அப்புறம் மரிச்சன் போய் ஆட்டை போய் பிடிச்சிட்டேன். அடுத்த நாள் பிடிச்சேன். மரிச்சனி போய் பிடிச்சிட்டேன். அந்த லிங்க் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது பார்த்து இவியில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்க. குச்சி வெட்ட போகும்போது ஆமாம் அங்கே மாட்டுறீங்க. அப்புறம் அவங்க எல்லாம் பேசிகிட்டே இருந்து ஓட்டு பேச்சு பார்க்க போட்டு அப்புறம் அவங்க கூப்பிட்டு வாங்கன்னு பேசுகிறாங்க. நீங்கள் யார் என்ன ஓட்டு நம்மளை கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி பேருங்க மூர்த்தி, இது மாதிரி ஆடு மேய்ச்சிருக்குறேங்க. வெளிப்படையாக சொல்லிட்டீங்க. நான் விவசாயிக்கு தான் ஆடு மேய்து குச்சிக்கு வந்தோம் அப்படின்னு. நாங்கள் இந்த மாதிரி பத்திரிக்கையாரம் பிடிச்சி வச்சுட்டாங்க. நீங்கள் வெளியே போய் போலீஸ் கேம்ப் இருக்குது போய் சொல்லுங்கள். அன்னைக்கு கிருஷ்ணசாமி பைக்கில் சொல்கிறப்பீங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள், அவங்க வந்து கூட்டி போயிடுவாங்க. இந்த இடத்துல இருக்கான்னு சொன்னால் போதும் சொல்லுங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டேன். ஏங்க உங்கள் பிரச்சனைக்கு வந்தால் நீங்கள் பார்த்துங்க, என்ற பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்குவேன். நான் வந்து ஆடு மேய்க்கிறதுக்கும் குச்சி வெட்டுறதுக்கு இணை மேட்டினா தான் நான் பேச முடியும். உங்களுக்காக நான் பேச முடியுமா? நீங்களாச்சும் அவங்களாச்சு நீங்கள் சண்டை போடுவீங்களா, நண்பனை போவீங்களா, அது உங்கள் சௌகரியம். நான் போய் சொல்லி நடரா மின்னுக்குன்னு என்னை கூட்டிகிட்டு போவாங்க, அப்படி கூட்டிட்டு வருவாங்க. முன்னாடி வந்து சாகரம் நான் தான். நீங்கள் ஒரு ஒழிஞ்சிக்குவீங்க, அவனை ஒரு பக்கம் போய் ஒழிஞ்சிக்குவாங்க. இந்த வம்பு எனக்கு பண்ணிட்டாங்க. யாரையோ பிடிச்சி நீங்கள் பட்டுங்க, நான் இதுக்கு போக நான் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த வம்பே ஆகாது. போய்ங்க. அப்போ வீரப்பன் கோயத்தன்லாம் எங்கே தான் இருக்காங்க? எல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அப்போ என்கிட்ட குசுன்னு சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் காது கேட்கல. உங்களுக்கு மேலே இருந்த பழக்கம் ஏற்கனவே 2-3 வருஷம் தெரிஞ்சதுனால ஆமாம், அவங்க வந்து நம்பிக்கை போட்டாங்க. அப்புறம் இப்படி நல்லா பேசுகிறாங்க. இந்த பைக்கில் ஒருத்தர், இன்னொரு 2 பேர் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர், அது இன்னொரு 2 பேர் பாயம்படியோட மோகனன் ரிச்சர்ட் மோகன் ஒருத்தர். அவங்க 3 பேர் தான். அந்த மோகனுங்கிறோம் பாவம் அழுகுறான். என்னமோ பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு அவன் தான் கிறிஸ்டின்காரனா என்னென்னமோ சொல்கிறான். நம்மளுக்கு ஒன்றுமே அர்த்தமாகல. அந்த இடுப்பில் வேறு ஒன்று வச்சுட்டு இது மெசேஜ் வருது, பேஜர், அது மெசேஜ் வருது, எங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறான் எங்கள் வீட்டில், அதே இதுன்னு என்னென்னமோ சொல்கிறேன். பைத்தியக்காரனாட்டம் பேசுகிறான். பயந்துட்டான். பயம் இருக்கும்ல. ஏங்க அதெல்லாம் நீங்கள் என்னமோ பாருங்கள், எங்களுக்கு இது எனக்கு ஆகாது, இது சூட் ஆகாது அப்படின்ட்டுங்க. நான் பேசிட்டு நான் போகிறேன், எனக்கு டைம் ஆச்சு. அப்போ நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்களா போய் அப்படின்னு அன்னைக்கே லைட் அப்படி பசாரிக்கிறான் வைக்கல். இப்போ நாங்கள் சொன்னால் அப்போ சொல்ல மாட்டீங்களா, இப்போ நீங்களாம் கேஸில் மாட்டோம், நாங்கள்லாம் உங்களுக்கு காப்பாற்ற மாட்டோமா அப்படிங்கிற வைக்கல். ஏங்க கேஸுன்னு எங்களுக்கு என்னென்ன தெரியாது, நாங்கள் போயிட்டு அது பக்கம் போனதில்லை. நாங்கள் எதுக்கு போய்க்கிறோம்? அங்கே உண்டு விவசாயம் உண்டு, ஆடு உண்டு, மாடு உண்டு, சோறு உண்டு. இதுதான் எங்களுக்கு போய் வேலை. இது எனக்காகாது, நீங்கள் சாவியாச்சும் பார்த்துங்கன்னு ஓட்டு வந்துட்டேன். ஆகிட்ட வந்து அப்புறம் இவங்க வந்து கவுண்டர என்ன கிழவன் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான்னு இருக்குது அப்படிங்கிறான். வீரப்பன் கேட்குறான். அப்போ சொல்லிட்டேன், ஏனை விட்ட மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு பிரச்சனையும் சந்திக்க வந்துட்டாங்க. எப்படி சுமூகமாக முடிக்க முடியுமோ முடிச்சுக்குங்க. பக்கத்தில் விட்டு பேசுகிறவங்கள கிழவன் ரொம்ப பதறான். என்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாத்திட்டும் இதை சொல்லுவா, போய் போலீஸ்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறா. அப்படி நான் சொன்னான்னு போட்டு அவங்கள போய் ரகலை பண்ணிடுவோன்ட்டாங்க. வயசானவனாக இருக்கிறான். அந்த கோவத்தால் போய்க்கு ஏதோ பண்டிகை வந்துட்டாங்க. பார்த்து நீங்கள் உஷாராக வந்து இப்போ சும்மாவும் இல்லைன்ற நம்மளுக்கு காசு ஏகப்பட்ட காசு கொடுக்கணுங்க, கொடுத்தா விட்டு போடுவான். அவன் போயிட்டு போகிறேன், நான் என்ன பண்ணுறேன் அவனை வச்சுட்டு கொள்ள காசு வேணாலும் நம்மளுக்கு லாஸ் ஆகி போச்சு கவுண்டர அப்படிங்கிறான். ஏங்க அதெல்லாம் ஏதோ பாருங்க வாங்குற வழி பாருங்கள், ஏதோ விடுற வழி பாருங்கள். இவங்க எல்லாம் கூட்டிகிட்டு எங்கேயும் நீ காட்டுக்குள்ள சுற்றிட்டு ஏனுங்க இதெல்லாம் வம்பு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டுங்க. எங்கிட்ட சொல்கிற மாதிரி சொன்னால் வம்பாகி போங்க. உங்களுக்குமே அடைஞ்சல அவங்களுக்குமே அடைஞ்சல. போலீஸாரமாக இருந்தால் நீங்கள் அவங்கள சுட்டு அவங்க உங்களை சுட்டு இடையில சாகிறது நாங்கள் தான். அந்த மாதிரி கிளம்பி தப்பு சாகுவாங்க, நீங்கள் தப்பிச்சு ஓடி போவீங்க. அவங்க ஒரு பக்கம் துப்பாக்கி வச்சு போகிற மிஷின்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே எங்களையே மிரட்டுறாங்க, சுட்டு போடுன்னு மிரட்டுறாங்க. இங்கெல்லாம் அப்படின்ட்டு நான் பேசி போட்டு வந்துட்டேன். இது ஒரு அதிகபட்சம் 1/2 மணி நேரம் தான் இருக்கும், அவ்வளோதான். 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ஆடு திரும்பிடும்ல. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான். நாங்கள் ஆட்டை போய் பார்த்தா கொண்டு பண்ணுங்க வந்தாச்சு. அப்புறம் வெளியே வரங்க, வெளியே வந்து முடிச்சா அது நாங்கள் அந்த ஏரியா போயிட்டு வந்து எவனை பார்த்துட்டு போய் அதையும் சொல்லிட்டான் போலீஸார்கிட்ட.
ஆள் போயிட்டு எங்கே இப்போ ஆட்டுக்காரருக்குள்ளேயே இருக்குது ஆள் போலீஸ் ஆட்டு சம்பளமாங்க இருக்குது. அதையும் போய் எவனை சொல்லிட்டான். அது மாறிச்சனைக்கு அதிகமாக மேட்டுறான் போலீஸ்காரன்றா வக்கீல்கள்ட்ட போய் பாட்டு வந்தீங்களாம்மா எப்படி சார் நாங்கள் போய் வக்கீல் பாட்டு வந்து உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்கள் போய் பார்த்து பிடிச்சிட்டு போய் வரலாம்ல, வேலை முடிஞ்சு வச்சு போன நேராக போய் பிடிச்சிட்டு வரலாம்ல, நாங்கள் பார்த்தான மட்டும் நீங்கள் எப்படி போய் பண்ணிட்டீங்க. அப்போ ஆட்டுக்கார சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. ஏன் சார் அவன் உள்ளே கொண்டு மேட்டுறான், நீங்கள் வெளியே கொண்டு மிரட்டுறீங்க போய் என்ன சார் கேம் ஆட்டு மாதிரி ஆடிட்டு இருக்கிறீங்க, பிரச்சனை நீ போய் முடிப்போங்க அப்படின்னு போலீஸார்ட்டு போய் அது எந்த போலீஸாருன்னே இல்லைங்க, எவன் பார்த்தாலும் மிரட்டுவான். அது அந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு பேர் 2 பேர் அந்த மாதிரி மேட்டுறவனுக்கா. ஐயோ பார்த்தீங்களா ஐயா ஆட்டுக்காரரு அப்படிமா, இல்லை சார் இங்கே சார் பார்த்தா சரி பார்த்தா சொல்லணும் வந்து அப்படியே போயிடுவானு. அது ஒருத்தர் 2 பேர் தான் அந்த மாதிரி குறும்புத்தனமாக பேசுறது. அப்புறம் கடைசியாங்க ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. முடிஞ்ச ஏனத்தை பண்ணுறேன் பண்ணிட்டு போ, சம்பளமாய் தின்ட்டு இங்கே உட்காந்துட்டு எங்களை போட்டு மேட்டிட்டு தெரிஞ்சிட்டு இவங்க காட்டுக்கே போகிறதில்ல, இங்கே வெளியே தான் வெளியவே ஒரு போன ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் போவாங்க. புளி மரத்துக்கடி படுத்துக்கிறதே ஒருத்தன் புளி மரம் மாரி மேலே உட்காந்துக்கிறது துப்பாக்கி வச்சுட்டு காவலாமாங்க. இவங்களுக்கு சென்ட்ரி தூங்குறவங்களுக்கு அவங்க காவலாமாங்க. அப்புறம் அது மாதிரி ஓடுது. அப்புறம் கொஞ்சம் போர்ஸ் ஆகுது, இங்கே தான் இருக்கிறாங்கிறது இருக்கிறாங்க போர்ஸ் ஆகுது. எல்லாத்தையும் பயங்கரமாக மிரட்டுறாங்க போலீஸார். எல்லா அடுக்கார மாட்டுக்கார போர் பயங்கரமாக மிரட்டுறாங்க. இப்போ நான் இங்கே வந்து என்னதுன்னா நம்ம பட்டவழி இப்படி கேம்ப் பண்ணாரி கூட்டிகிட்டு போகிறதாக அவங்களுக்குள்ளே ஒரு ஐடியா போடுறாங்க. அதில் ஒரு 2 போலீஸார் வந்து பேர் தெரியாது, கொஞ்சம் வயசு மூத்தவங்க. அவங்க எல்லாம் அந்த கேம்பில் போகாமல் வருவான். அவங்க வந்துட்டு டேய் நீ வேறு ரொம்ப எடுத்து பேசிகிட்டு இருக்கிற 2-3 டைம் பேசி போட்டேன், உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கடா, எப்படி நாளைக்கு நைட்டு உன்னை தூக்கிடுவாங்கடா. சார் உண்மையாக சொல்கிறீங்களா? ஆமாண்டா ரெடி ஆகிட்டாங்கடா எங்கள் ஆளுவா, நாளைக்கு நைட்டு உன்னை பண்ணாரி கேம்பு தூக்கிட்டு போய் புரிஞ்சிருவாங்கடா. நீ வேறு எது பேசி ரொம்ப லொல்லு பிடிச்சிட்டேலி எது பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க ஒரு 2 பேர். அது ஒருத்தர் தான் அப்படி நல்லா அன்பை சொல்கிற. அப்படி ஏன்டா சார் நான் என்ன சார் பேசுகிறேன், இருக்கிற உண்மையை தானே சார் நான் பேசினேன். நீங்கள் போனால் உள்ளே போனால் பிடிக்கலாம், எங்களை பிடிச்சி மேட்டி நாங்கள் இன்னுங்க மாட்டோம், இல்லாட்டி இடத்த காட்டுடா போனால் நாங்கள் தான் ஜாகணும். நீங்களும் போக மாட்டேங்கிறீங்க மின்னுக்கு, எங்களை தான் மின்னுக்கு போடுறீங்க. எப்படி போகிறது அப்படி சரி டேய் நீ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 நாள் இந்த பக்கம் வந்துடாத, நீ முடிஞ்ச அளவு வீட்டில் இருக்கிறதே உனக்கு ஆபத்து தான்ட்டா. ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் அக்கட்டாயில் இருக்கிறது உனக்கு நல்லதுடா. உங்கள் தோட்டத்துக்குள்ளேயும் கூட நைட்டில் போய் படுத்துக்கோ, இல்லாட்டி எங்கேயாச்சும் ஊர் பக்கம் சொந்தக்காரர் இருந்தால் போய்க்கிடா. ஒரு 2-3 நாளைக்கு நீ கண்ணில் மாட்டாதடா. ரொம்ப போர்ஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த ஆளும் இங்கே வச்சுட்டு ரகலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கடா, போர்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. மனுஷாருங்க பாவம் வயசில் மூத்தவங்கிறதுனால என்ன அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பேரனோட வயசு நமக்கு அப்போ உண்மையாகத்தான். ஆனால் நான் நம்பினேன் இது உண்மையாகத்தான் இருக்குமான்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே நகர்ந்துட்டேன். அன்னைக்கு நான் நகர்றக்குள்ளே இந்த தந்திரங்கிட்ட பேசுகிறேன், யோ பிரச்சனை முத்திடுச்சு, நான் வெளியே நகர்றேன், நீ வந்துரு வா போயிடலாம், முடிஞ்சால் பார்க்கலாம், முடியாட்டி ஏதோ கோர்ட்டில் போய் சான்றாயிடல, ஏதோ ஒரு வக்கீல் பிடிச்சி வக்கீல்கள் இப்போ தெரிஞ்சவங்க வக்கீல் இருக்கிறாங்க, போய் சான்றாயிடலாவா கேஸ்லேருந்து தப்பிச்சாகணும், ஏதோ ஒரு கேஸ் போட்டுருவாங்க, இன்னி விட மாட்டாங்க. இவன் மாரி இந்த அரிசியும் பருப்பையும் மயிறு மங்கானே கொடுத்து வச்சுக்கிறானுங்களே லிங்கில் சப்ளை வாங்கி கொடுத்தது, அது எல்லாம் வீல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, போலீஸும் தெரிஞ்சிருச்சு. யோ என்னை விட உனை தூக்குறது வேறு, நானே இன்னும் பேசி போட்டு எதிர்த்து பேசினேங்கிற கோவா. நீ ஏகப்பட்ட பொருளை கொடுத்து அவங்களுக்கு அதெல்லாம் வெளியே போயிடுத்து இப்போ தகவல் ஆள் கட்டி வேலையை நம்ம ஆளுகளே இருக்கிறாங்க ஆட்டுக்காரர. ஆட உனை நம்பி வெளியே போனால் சூட்டு போடுவாங்க, உனை நம்பி வெளியே வா நம்ம உள்ளே போயிடலவா அப்படிங்கிறானுங்க. அன்னைக்கே சந்திரமாடிட்டான், அன்னைக்கே சொல்கிறானு அப்படின்னு. நான் சாயந்தரம் வரும்போது பேசிட்டு வர்றோம், அன்னைக்கே அப்படி வா உள்ளே போயிரு போல கொஞ்ச நாள் இப்போ ஒழிஞ்சிட்டு இருந்தால் அப்புறம் எல்லாம் கேஸ் முடிச்சு போயிரு வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு மூடத்தனமான நம்பிக்கை வரும் அவனுக்கு அன்னைக்கே. யோ தலை மரபுன்னு ஆயிட்டீங்கன்னா ஒன்றா கோர்ட்டுக்கு போகணும், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகணும். இங்கே போனால் சிக்கல், உள்ளே போனால் சிக்கல், ஏதோ ஒரு வகையில் வந்து வெளியே போயிடணும். வெளியே போய் நம்ம ஆள் இங்கே தான் இருக்கா உறுதிப்படுத்தணும். உள்ளே போனேன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும்.
அவங்க பிரச்சனை அவங்க எது பல கொள்ளை பண்ணா அதை பண்ண இது பண்ணாட்டு அவங்களுக்கு கேஸுன்னா அவங்களோட நாமே ஐயா போகணும் அப்படின்னு பேசுகிறேன். அடே வெளியே கூட கண்டிப்பாக சுட்டுருவாங்கடா அப்படிங்கிறானுங்க. வந்தால் சாயந்தரம் 7 மணிக்கு எங்கே ஓட்டமா நான் இன்னைக்கு சாயந்தரம் ஆட்டை கொண்டு ஓட்டணும் 7 மணிக்கு நகர்ந்துருவேன், நான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிறேன். சரி பார்க்கலாம்பா, நான் வர்றேன் வந்தால் கொண்டுருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி வரல, 7 மணிக்கு வரல, நானே 8 மணிக்கு நகர்ந்துட்டேன். அப்போல்லாம் இந்த சாவி கொடுக்குற டைம் பேஸ் இருக்கும் வீட்டில், குறக்கும் சாவி முறுக்கிறது முறுக்கி வச்சு அலாரம் அடிக்க. ஆமாம், அலாரம் மணிக்கு காத்தால 5 மணிக்கு அலாரம் அடிச்சாதே எந்திரிச்செல்லாம் ஆட்டுப்பட்டி கூட்டம் மாட்டுப்பட்டி கூட்டம் வேலை செய்யிருக்கு. 8 மணிக்கு நகர்ந்துட்டேன். சரி போலீஸார் ஆனால் வயசில் மூத்தவங்க, நம்ம அப்பாரு அப்பச்சி வயசு சொல்கிறவங்க நம்ம நம்பணும். ஒரு நாளைக்கே பார்க்கலாமே 2 நாளைக்கு பார்க்கலாமேன்ட்டு நான் ஊருக்கு போன மாதிரி நான் வெளியே நகர்ந்துட்டேன். அப்போ வெளியே நகர்ந்துட்டு வந்து வீட்டு ஃபோன் இருக்குது வந்துருச்சு. வீட்டு ஃபோன் இருக்குது எங்களுக்கு அப்போ செல்ஃபோனில் இல்லைங்க, வீட்டு ஃபோன் இருக்குது. வெளியே போனதுக்கப்புறம் மார்ச்சனைக்கு போலீஸார் வந்துட்டாங்க. அடுத்த நாள் ஆள் எங்கே? பையன் ஊருக்கு போயிருக்கான். பையன் ஊருக்கு போயிட்டானே, இங்கே ஊருக்கு போயிட்டு வந்து போனேன். எந்த ஊர் அப்படி சொந்தக்காரர் ஊரை சொன்னால் அங்கே உடனே ஆள் போகுது. நான் வெளியே போய் 2 நாள் தானே அந்த வக்கீல் எல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்தேன். எப்படி ஒன்று கொண்டு தகவல் தெரிஞ்சு போலீஸ்காரமாக போயிட்டாங்க, பக்கம் போயிட்டாங்க, பக்கத்தால் போயிட்டாங்க. பக்கம் போனவிய இப்போ இந்த எல்லையில் சண்டை போட்ட மாதிரி 4 பேர் செத்தா சாகரான்னு ரவுண்டு கட்டியிருந்தாங்கன்னா வீரப்பன் பிரச்சனை அன்னைக்கே முடிச்சிருப்பாங்க. ரவுண்டு கட்டி பிடிச்சிருந்தாங்கன்னா கரெக்டான ஒரு இடம் தானுங்க, சுற்றி மேடு இருக்கிறாங்க. ரவுண்டு கட்டி பிடிச்சி வெளுத்துனா ஏதோ 4 போலீஸார் செத்தாலும் போச்சான்னு முடிச்சிருக்கலாம். இது போய் கீழே போய் ஒரு குட்டி சேர்ந்து நின்றுட்டு ஒரு சேர் நின்றுட்டு லைனாக எடுத்து போட்டா டிம்மு 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 டிம்முன்னு நாசமாக போக கூட வீடியோவில் விட்டு போட்டு அவங்க அவையோட பக்கம் பூத்தல் போயிட்டாங்க. கரெக்டாக வாய்க்கு ஒப்பேற்றிட்டு கொண்டு போய் ஸ்டேஷன் உட்காந்துட்டு அவனால் மூர்த்தியால் இவளுக்கு லிங்க்கு தான் நான் பேசுகிறேன் போய் போலீஸ்கிட்ட சொல்ல மாட்டிட்டா. அவனால் இவனை ஆழ்த்தான் வீரப்பன் கூட்டாளி தான், வீரப்பன் கூட்டாளி தான் சொல்லி அவன் தான் எங்களை எல்லாம் கடத்தற்கால ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க பாரு. அவனாக போய் சிக்கிட்டான். சத்தியமங்கலத்தில் வந்து ஆள் வச்சு லிங்காக வச்சு அது எவனா புளியங்குழம்புல கொத்துக்காரன்னு என்னமோ போட்டு சொல்லுவான் பெரியசாமியா, பெரியசாமி அது என்னமோ சொல்லுவான். அவள் எல்லாம் வச்சு எங்கேயும் குதிரைமோடு போய் அப்புறம் தோணிப்பட்டி போய் எங்கேயோ போனது. அவ கால் வச்சது புளியங்குழம்பு கரெக்டில், கடைசியாக நாங்கள் வந்து பார்த்து சிக்கரசம்பாளையம் கரெக்டில் இடையில 10 கிலோமீட்டர் வந்துருச்சு. அதோ 10-15 கிலோமீட்டர் பண்ணிட்டாங்க, சுற்றி வந்துட்டாங்க. அப்புறம் கடைசியில் நாங்கள் தான் இதை கடத்துறதுக்கால ஏற்பாடு பண்ணால் இப்போ கடத்திட்டாங்கன்னு போட்டு போட்டு கேஸை கொடுத்துட்டான். ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு அதுதான் ரூல்ஸு. கேஸுன்னு போட்டு நாங்களாக போய் மாட்டோம்னு போட்டால் நீ ஏன்டா போய் மாட்டேன்னு கேட்பாங்களுக்கு. அதனால் கடத்திட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. போட்டாச்சு கேஸ் போட்டு. புகார் எப்படி கொடுக்குறாங்கன்னா அது அப்படியே அப்புறம் இப்போ நம்ம வேலை கடத்தல் கேஸ் போட்டேன். நம்மளும் சேர்த்து போட்டேன். வீரப்பன் கூட்டாளி தான். சந்திரம் போனவன் திரும்பி வெளியே வரல. சந்திரம் போனால் அன்றைக்கே உள்ளோடு நான் தெக்கமான வந்தேன் பழட்டுக்குமான பையன் வச்சுட்டான். அதோட போயிட்டான். நான் போயிட்டானு. அப்போ நம்ம வெளியே வந்தோம். அப்போ அப்படி சரி பார்த்தோம், ஒரு வாரம் பார்த்தோம். சரி இது ஆனால் கேஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்களை வச்சு பார்த்தா கேஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி இந்த மாதிரி கடத்தல் கேஸ் தான் போட்டாங்க. அப்போ நம்ம ஹைகோர்ட்டில் ஜாமீன் போட்டு நம்ம வக்கீல் பிடிச்சிங்க. ஹைகோர்ட்டில் ஜாமீன் போட்டு நீ சம்மந்தப்பட்ட கோர்ட்டு சான்றாகிப்பா, சான்றாகி பெயில் வாங்கி 8 நாளுக்கு ஒரு சான்றாகின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. நம்ம கைக்கால வரல, வக்கீல்கிட்ட இருக்கு. சான்றாயிட்டு 8 நாளுக்குள்ளே உனக்கு எந்த போலீஸும் பிடிக்க மாட்டாங்க, நீ சான்றாகி பாய்க்கணும். அதுக்கு மேலே உனக்கு எங்கே பிடிப்பாங்க. 8 நாள் உனக்கு டைம். நீ சம்மந்தப்பட்ட கோர்ட்டு சான்றாகி பெயில் வாங்கிக்கோ. இந்த கேஸுக்கு வந்து முன்ஜாமீன் இதுக்கு வந்து கொடுக்க முடியாது. நீ சம்மந்தப்பட்ட கோர்ட்டு சான்றாகி விசாரணை பேல் இல்லை பெயில் வாங்கிக்கின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இப்போ சத்தி கோர்ட்டு சான்றாகிட்டோம். நம்ம விஷயமாக அதுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் போலீஸார் வந்து எங்கேயும் அதை விசாரிக்கணும் இதை விசாரிக்கொண்டு அதுக்கப்புறம் தான் உசேன் வர்றார். உசேன் அதுக்கப்புறங்க நான் சான்றான பின்னுக்காடி நான் சான்றாயாச்சு. நீ சான்றாய்க்கான்னு சொல்லி போட்டு கோர்ட்டே தான் உத்தரவு கொடுக்குறாங்க. 7.5 மாதம் பெயில் கொடுக்க மாட்டேன், போலீஸார் விட மாட்டேங்கிறாங்க பெயில் வாங்குறக்க. அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஜெயிலுக்கு போயாச்சு. நாங்கள் எடுத்து விசாரிக்கணும் 2 டைம் விசாரணைக்கும் எடுத்தாங்க சத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்புறம் இந்த போலீஸார் பசாரிக்கிறாங்க. இந்த அதே படம் எங்களை ஏமாற்றி போட்டு சிங்கமாட்டிருக்காங்க. பெருசா அல்ல கோர்ட்லேயே பசாரிப்பாங்க நம்மளை.
ஏன்னா நம்ம கோர்ட்டில் சான்றானதுனால 5-6 போலீஸார் பாதுகாப்புக்காக நம்ம சுற்றியுமே இவ இப்படியே பம்புவானுங்க ஓரமானுன்ட்டு நம்ம சிரிச்சிட்டு போவோம் எல்லாம் பாங்காட்டில் அவனை பிடிக்காது நம்மளை எட்ட வந்து இவன் ஏட்டா பம்பிட்டு திரிகிறானுங்கிற போட்டு போயிடும் கம்மன். அப்புறம் வடவழி பண்ணாரி கேம்பிருந்து வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் 7.5 மாதம் உங்களுக்கு பெயில் கிடைக்கல. 7.5 மாதம் பெயிலே கிடைக்கலிங்க. அப்போ கோயம்புத்தூர் ஜெயில் தான். கோயம்புத்தூர் ஜெயில் தான் 5 நாளைக்கு ஒருக்க சத்தியவான் பண்ணிட்டு போவேன். பால்ராஜ்னு சொல்லி ஜட்ஜுங்க, பால்துரை ஜட்ஜுங்க சூப்பரான தங்கம்னு அவர் தானே தங்கம். என்னை பொறுத்தளவு ஒரு தங்கம். யோ அவர் என்கிட்ட சன்றாய் இருக்குது அப்படி நீயே நான் அந்த ஆள் மிரட்டிட்டு நீ போய் காட்டு போய் பிடிச்சியா அப்படி போலீஸார் பிடிப்பாரு பேசுவாருங்க. நான் சான்றாயிட்டு ஐயா எனக்கு கைக்கெல்லாம் போட்டுறது வேண்டாமுங்க, நான் தானே சான்றாக இருக்குதுங்க அப்படின்னு போட்டு நான் கேட்டேன். ஐயோ உனக்கு எதுக்கு நீ சான்றான்னு உனக்கு எதுக்கு போய் உனக்கால் இப்போ ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டார் அவர்.